ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி சேனல். டே 41. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பேசுகிற தமிழ் வார்த்தைகளை எப்படி இங்கிலீஷில் பேசுகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு 20 சென்டென்சஸ் கொண்டு வந்திருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் லேர்ன் பண்ணுவோம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு, அழுகிறத நிறுத்து. சின்ன குழந்தைங்கிட்ட சொல்லுவோம். இந்நேரம் உட்காந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கெலாம் அழுதுட்ருக்கோம். ஸோ அதை வந்து நம்ம சொல்லுவோம், அழுகிறத நிறுத்து, அழுகாத அப்படின்னு. ஸ்டாப் க்ரையிங், ஸ்டாப் க்ரையிங், அழுகிறத நிறுத்து, ஸ்டாப் க்ரையிங். அடுத்து, நீ வீட்டுக்கு போயிட்டியா? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். ஒன்றா விளாண்டுட்டு நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்போம்ல, நீ வீட்டுக்கு போயிட்டியா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? ஹேவ் யூ ரீச்ட் த ஹோம், ஹேவ் யூ ரீச்ட் ஹோம், ஹேவ் யூ ரீச்ட் ஹோம். ஹேவ் யூ ரீச்ட் த ஹோம்னாலும் சரி, ஹேவ் யூ ரீச்ட் ஹோம்னாலும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ இது ஈஸியாக இருக்கும். Have you reached home? Have you reached home? அவனே சொல்லுவான், நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இல்லை நம்ம சொல்லுவோம், நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? I have reached home. I have reached home. I have reached home. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். செருப்பு போடு. வெளியே போகும்போது எங்கே போனாலும் செருப்பு போட்டு தான் போகணும். செருப்பு போடு அப்படின்னு சொல்லணும்ல. Put on your slippers. Put on your slippers. Put on your slippers. செருப்பு போடு. நாம் போவோமா? டைம் ஆச்சு, நம்ம போவோமா? பசிக்குது, போவோமா? ஷால் வி கோ, ஷால் வி கோ, நம்ம போவோமா? ஷால் வி கோ. அடுத்து, பணிவாக பேசு. ஓகேவா? எப்பயுமே வந்து டென்ஷனாக அப்படியே வந்து அரகண்ட்டாக இருக்காத. பணிவாக பேசு எல்லாருக்கிட்டேயும். பொலைட்டாக பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் பொலைட்லி, ஸ்பீக் பொலைட்லி. பணிவாக பேசு, ஸ்பீக் பொலைட்லி. அடுத்து, நான் அப்புறமா பேசுகிறேன், எனக்கு இப்போ வேலை இருக்குது, நான் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. டாக் டு யூ லேட்டர், டாக் டு யூ லேட்டர். நான் அப்புறமா பேசுகிறேன், டாக் டு யூ லேட்டர். அடுத்து, எனக்கு அவனை நல்லா தெரியும், எனக்கு அவனை நல்லா தெரியும். ஐ நோ ஹிம் வெரி வெல், எனக்கு அவனை நல்லா தெரியும். ஐ நோ ஹிம் வெரி வெல். அடுத்து, வரம்ப மீறாத, லிமிட் தாண்டாத. டோன்ட் கிராஸ் த லிமிட்ஸ், don't cross the limits, don't cross the limits. அடுத்து, தாமதமானதுக்கு மன்னிக்கவும், சாரிப்பா லேட்டானதுக்கு மன்னிக்கவும், தாமதமானதுக்கு மன்னிக்கவும் அப்படிங்கிறத சாரி ஃபார் த டிலே, சாரி ஃபார் த டிலே. சிம்பிள், சாரி ஃபார் த டிலே, சாரி ஃபார் த டிலே. லேட்டாக எந்திரிக்காத, லேட்டாக எந்திரிக்காத, நேரத்தில் எந்திரி, 10 மணிக்கு எந்திரிக்காத, லேட்டாக எந்திரிக்காத அப்படிங்கிறத டோன்ட் வேக் அப் லேட், டோன்ட் வேக் அப் லேட். லேட்டாக எந்திரிக்காத, டோன்ட் வேக் அப் லேட். லேட் லேட் ரெண்டுமே ஆமாம் தமிழ் தானே இது. காலையில் தூங்காத, காலையிலேயே தூங்காத, காலையிலேயே தூங்காத அப்படிங்கிறத டோன்ட் ஸ்லீப் இன் த மார்னிங், டோன்ட் ஸ்லீப் இன் த மார்னிங். காலையிலேயே தூங்காத, டோன்ட் ஸ்லீப் இன் த மார்னிங். அடுத்து, நாளைக்கு நான் சீக்கிரமாக எழுந்திரிக்கணும், நாளைக்கு பப்ளிக் எக்ஸாம் இருக்குது, வேகமாக எழுந்திரிச்சாதான் போய் எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். ஐ ஷுட் கெட் அப் ஏர்லி டுமாரோ, ஐ ஷுட் கெட் அப் ஏர்லி டுமாரோ. நாளைக்கு நான் நேரத்தில் எழுந்திரிக்கணும், அதான் நாளைக்கு நான் நேரத்தில் எழுந்திரிக்கணும். ஐ ஷுட் கெட் அப் ஏர்லி டுமாரோ, ஐ ஷுட் கெட் அப் ஏர்லி டுமாரோ. நான், அதாவது அவன் தூங்கியிருப்பான், அவன் தூங்கியிருப்பான், நான் அவனை ஃபோன் பண்ணி பார்க்கவா? இல்லை அவன் தூங்கியிருப்பான் நேரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. he would have slept, he would have slept, he would have slept, he would have slept. அடுத்து, நீ ஏன் பயப்படுற, நீ ஏன் பயப்படுற, அதை சொல்லு. நீ ஏன் பயப்படுற? ஏன் படிக்கலையா? எக்ஸாம் ஈஸியாக தான் இருக்க போகுது, ஏன் பயப்படுற, நீ ஏன் பயப்படுற? why are you getting scared, why are you getting scared, why are you getting scared. அடுத்து, சொதப்பாத, 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 குழப்பாத, போட்டு இது பண்ணாத, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. அதை எப்படி சொல்லலாம்? டோன்ட் மெஸ் அப், டோன்ட் மெஸ் அப் அப்படின்னா குழப்புறது, போட்டு அப்படி கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. தெரியும் ஆனால் வந்து மாற்றி மாற்றி சொல்லி அப்படியே பதட்டப்பட்டு அதை குழப்பிடுறது. ஓகே, சொதப்பிடுறது. ஸோ அப்படி சொல்லலாம், டோன்ட் மெஸ் அப். ஓகே, டோன்ட் மெஸ் அப். நீ இதை சாப்பிட்ருக்கியா, நீ இந்த பழத்தை சாப்பிட்ருக்கியா, நீ இதை சாப்பிட்ருக்கியா அப்படிங்கிறத எப்படி கேட்கலாம்? ஹேவ் யூ ஈட்டன் திஸ்,
ஹாவ் யூ ஈட்டன் திஸ், நீ இதை சாப்பிட்ருக்கியா? ஹாவ் யூ ஈட்டன் திஸ். அடுத்து வேறு ஏதாச்சும் இருக்கா? வேறு ஏதாச்சும் இருக்கா சொல்லணுமா? வேறு ஏதாச்சும் இருக்கா? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? வேறு ஏதாச்சும் இருக்கா? இஸ் தேர் எனிதிங் எல்ஸ்? நான் சென்னைக்கு காரில் போகிறேன். எப்படி போகிறேன் சென்னைக்கு? நான் சென்னை காரில் தான் போகிறேன் அப்படின்னு. ஐ எம் கோயிங் டு சென்னை பை கார். ஐ எம் கோயிங் டு சென்னை இதில் போகிறோம். பை கார், பை ட்ரெயின், பை வேறு என்ன, பஸ். ஆமாம், ஐ எம் கோயிங் டு சென்னை பை கார், ஐ எம் கோயிங் டு சென்னை பை பஸ், பை ட்ரெயின். அவன் ஏன் வரல இன்றைக்கி ஃபங்க்ஷனு? நான் கூப்பிட்டுருந்தேன், அவன் ஏன் வரல? நம்ம இன்னொரு ஃப்ரெண்ட்டை கேட்போம்ல. why didn't he come? why didn't he come? why didn't he come? why didn't he come? ஓகே கைஸ், அவ்வளோதான். இன்றைக்கி 20 சென்டென்சஸ் லேர்ன் பண்ணிப்பீங்க. திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.